Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindilnathan. Welcome all to the live session. Welcome all. Welcome. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்களா? இன்னைக்கு 4 மணிக்கு லைவ்னு சொல்லியிருந்தோமே, ஒரு 10 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு. வெல்கம் ஆல். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, குரோமோசோமல் டிசார்டர்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ல லாஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். குரோமோசோமல் டிசார்டர்ஸ். குரோமோசோமல் டிசார்டர்ஸ். ஓகே, கிளியரா இருக்கு ஸ்கிரீன். ஓகேங்க, வெல்கம் ஆல். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். ஓகே, வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? போர்டு கிளியரா தெரியுதுங்களா? கொஞ்சம் கேமராவை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கிளியரா இருக்கு. ஸோ குரோமோசோமல் டிசார்டர்ஸ் தான் இப்போ நம்ம படிக்க போறோம். மெண்டலியன் டிசார்டருக்கும் குரோமோசோமல் டிசார்டருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். என்ன டிஃப்ரென்ஸு? மெண்டலியன் டிசார்டர் அப்படிங்கிறது சிங்கிள் ஜீன்ல வரக்கூடிய சேஞ்ச். சிங்கிள் ஜீன்ல வரக்கூடிய சேஞ்ச் தான் மெண்டலியன் டிசார்டர், சிங்கிள் ஜீன்ல. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அப்படியே மெண்டலியன் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி டிசீஸ் வந்து பாஸ் ஆகிக்கிட்டே போகும். அதை வந்து நம்ம மெண்டலியன் டிசார்டர்னு படித்தோம். குரோமோசோமல் டிசார்டர்ஸ்னா என்ன? என்டையர் குரோமோசோமே மிஸ் ஆயிடும், அல்லது என்டையர் குரோமோசோம் எக்ஸ்ட்ராவா வந்துடும். 46னா +1 47 குரோமோசோமா இருக்கும். மெண்டலியன் டிசார்டர்ல குரோமோசோம் நம்பர்ல சேஞ்சஸ் வராது, ஜீன்ல மட்டும் மியூட்டேஷன் நடந்திருக்கும். குரோமோசோமல் டிசார்டர்ல ஒரு குரோமோசோம் ஃபுல்லா ஆட் ஆயிருக்கும், அல்லது ஒரு குரோமோசோமே இல்லாம போயிடும். இதை தான் நம்ம வந்து குரோமோசோமல் டிசார்டர்ஸ்ங்கிறோம். The chromosomal disorders, on the other hand, are caused due to absence or excess or abnormal arrangement of one or more chromosomes. ஒன்னு ஆப்சென்ட், ஒரு குரோமோசோமே இல்லாம போயிடும், அல்லது எக்ஸஸா இருக்கும், அல்லது அரேஞ்ச்மெண்ட் கண்ணா பின்னான்னு போயிடும். இப்படி ஆகிறதுனால வரத குரோமோசோமல் அபரேஷன் அல்லது குரோமோசோமல் டிசார்டர்ஸ்னு சொல்லுவோம். ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் டியூரிங் செல் டிவிஷன் சைக்கிள் results in the gain or loss of chromosomes called aneuploidy. அப்ப செல் டிவிஷன் அப்பதான் இந்த குரோமோசோமல் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல நம்ம வந்து குரோமாட்டிட்ஸ் செப்பரேட் ஆகுது. செக்ரிகேஷன்னா செப்பரேட் ஆகுறதுன்னு அர்த்தம். செல் டிவிஷன் அப்ப செப்பரேட் ஆகும்போது ஒரு சைடு ஜாஸ்தியாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் போயிடுச்சு. அப்படி போயிட்டு செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒரு குரோமோசோம் கம்மியா இருக்கலாம், அல்லது ஒரு சைடு அதிகமா போய் ஒரு குரோமோசோம் ஜாஸ்தியா இருக்கலாம். அப்படி இருக்கிறதா அன்யூப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். யூப்ளாய்டினா ட்ரூ, அன்யூப்ளாய்டினா கரெக்டா இல்ல, நம்பர்ல சேஞ்சஸ் நடந்துருச்சு குரோமோசோம் நம்பர்ல அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், டவுன் சிண்ட்ரோம் ரிசல்ட்ஸ் இன் த கெயின் ஆஃப் எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் நம்பர் 21. நீட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது 21வது குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா காப்பியா இருக்கும். அப்ப டவுன் சிண்ட்ரோம் வந்தவங்களுக்கு 47 குரோமோசோம் இருக்கும். நார்மலா ஹியூமன் பீயிங்க்கு 46. டவுன் சிண்ட்ரோம் வந்தவங்களுக்கு 21வது குரோமோசோம் மட்டும் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 47 குரோமோசோம் இருக்கும். Similarly, Turner syndrome results due to loss of an X chromosome in human females. அப்ப டர்னர் சிண்ட்ரோம் வந்த ஃபீமேலுக்கு 46 குரோமோசோம் இருக்காது, 45 குரோமோசோம் இருக்கும். ஏன்னா ஒரு குரோமோசோம், ஒரு எக்ஸ் குரோமோசோம் லாஸ் ஆயிடுது. 44 ஆட்டோசோம் பிளஸ் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம், 45 குரோமோசோம் தான் டர்னர் சிண்ட்ரோம் வந்த ஃபீமேலுக்கு இருக்கும். மறந்துடாதீங்க, டர்னர் சிண்ட்ரோம் வந்தது. ஓகே, ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ்னா என்ன? செல் டிவிஷன். அதாவது ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் செல் டிவைட் ஆகும். அந்த செல் டிவைடேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இங்க பாருங்க, செல் ரெண்டா பிரியணும். 46 குரோமோசோம் இங்க வந்துருச்சு, 46 குரோமோசோம் வந்துருச்சு, செல்லு பிரியணும். ஆனா பிரியாம இது ஒரு செல்லாவே இருந்துச்சுன்னா 92 குரோமோசோம் ஆயிடாதா? அப்படி இருக்க முடியுமா ஒரு ஆர்கானிசம்? பாருங்க, சைட்டோகைனசிஸ் ஆஃப்டர் டீலோஃபேஸ் ஸ்டேஜ். டீலோஃபேஸ் ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் செல் வால் ஆர் செல் டிவைட் ஆகி, அனிமல் செல்ல செல் வால் ஃபார்மேஷன் இருக்காது. நமக்கு வந்து கிளீவிங் மெத்தட்ல 2 செல்லு பிரிஞ்சு போகணும்.
So telophase stage of cell division results in an increase in whole set of chromosome. 46 na 46 plus 46 92 வந்துரும் in an organism, and this phenomena is known as polyploidy. இதுக்கு பேரு polyploidy. ஒரு குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆனிச்சு குறைஞ்சது அப்படின்னா அனியூப்ளாய்டி. 46 குரோமோசோமோட +23 என்டையர் செட்டும் ஆட் ஆகிக்கிட்டே போனுச்சுன்னா அதுக்கு பேரு polyploidy. This condition is often seen in plants. Polyploidy plantsல தான் பாசிபிள். அனிமல்ஸ்ல அப்படி ஒரு செல் இருந்துச்சுன்னா அது அழிஞ்சு போயிடும். பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பே இல்லை அனிமல்ஸ்ல. நெக்ஸ்ட்ங்க, the total number of chromosomes in normal human cell. ஹியூமன் செல்ல நார்மலா இருக்கும்போது 2n is equal to diploid number வந்து 46 குரோமோசோம். மறந்துடாதீங்க. 23 பேர்ஸா இருக்கு. அவுட் ஆஃப் திஸ் 23 பேர்ஸ்ல 22 பேர்ஸ் அப்படின்னா 44 குரோமோசோம் ஆட்டோசோம்ஸா இருக்கும். and 1 pair 2 chromosomes வந்து செக்ஸ் குரோமோசோமா இருக்கும். ஃபீமேலா இருந்தா XX இருக்கும், மேலா இருந்தா XY இருக்கும். மறந்துடாதீங்க. Sometimes, though rarely, either an additional copy of chromosome may be included in an individual. So ஒரு காப்பி 46 நார்மல், இதுல ஃபீமேலா இருந்தா 44 plus XX, மேலா இருந்தா 44 plus XY. ஓகே, இந்த 46ஓட அடிஷனலா ஒன்னு சேரலாம் அல்லது ஒன்னு குறைஞ்சு போயிடலாம். இதோட ஒன்னு சேரலாம் அல்லது குறைஞ்சு போயிடலாம். அப்போ ஒரு additional copy of chromosome may be included in an individual, or an individual may lack one of any one pair of chromosome. ஒரு பேரே இல்லாம போயிடலாம். 46 குரோமோசோம் கூட 44 இருந்துடலாம். This situation are known as trisomy or monosomy of a chromosome respectively. So இங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒன் பேர்ல ஒன்னு மிஸ் ஆகுது. அப்ப 46 மைனஸ் 1 இதுக்கு பேரு மோனோசோமி. 46 பிளஸ் 1 இதுக்கு பேரு ட்ரைசோமி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அப்ப ட்ரைசோமில 47 குரோமோசோம் இருக்கும், மோனோசோமில 45 குரோமோசோம் இருக்கும். மறந்துடாதீங்க. மோனோனா என்ன, ஒன்னு மிஸ் ஆகிறதுனால மோனோசோமி. ட்ரைசோமினா என்ன, 3னா என்ன, இப்படியே 2 குரோமோசோம் பேரா இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் 3 குரோமோசோம் எக்ஸ்ட்ரா 1 காப்பி இருக்கிறதுனால இதை வச்சு ட்ரைசோமின் பேர் வச்சாங்க. மறந்துடக்கூடாது. சரி, அதே போல மோனோசோமினா என்ன, எல்லாமே பேரா இருக்கும். ஒரு குரோமோசோம்ல மட்டும் ஒன்னு போயிடுச்சு, பேரா இல்ல, இது ஒண்ணுதான் இருக்கு, அதனால மோனோசோமி. இங்க 3 இருக்கு, எக்ஸ்ட்ரா 1 வந்ததுனால ட்ரைசோமி. சோ 46 பிளஸ் 1 வந்தா ட்ரைசோமி, 46 மைனஸ் 1 வந்தா மோனோசோமி. மறந்துடாதீங்க. இங்க ஒரு பேரை மிஸ் ஆகல, ஒரு பேர்ல ஒரு குரோமோசோம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. Such a situation leads to very serious consequences in the individual. இது ஒரு குரோமோசோம் மிஸ் ஆகுறதுனால என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது, மிகப்பெரிய ப்ராப்ளம்லாம் வரும். ஓகே, இப்ப அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் ஆர் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரோமோசோமல் டிசார்டர்ஸ். இங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். குரோமோசோமல் டிசார்டர் யாரு, நம்ம மெண்டலியன் டிசார்டர்ஸ் யாரு. மெண்டலியன் டிசார்டர்ஸ் எல்லாம் ஃபினைல் கீட்டோனூரியா, ஹீமோஃபிலியா இப்படி முடியும். நம்மளோட சிக்கிள் செல் அனீமியா அப்படி முடியும். குரோமோசோமல் டிசார்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிண்ட்ரோம்னு முடியும். டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சிண்ட்ரோம்னு முடியும். சரி, இந்த மூணையுமே இப்ப படிச்சிருவோம். டவுன் சிண்ட்ரோம்னா என்ன? The cause of this genetic disorder is the presence of an additional copy of chromosome number 21. Already நமக்கு introduction of chromosomal disorderலயே கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஜெனட்டிக் ஆர்டர் டவுன் சிண்ட்ரோம்னு வர ஜெனட்டிக் டிசார்டருக்கு காரணமா இருக்கிறது குரோமோசோம் நம்பர் 21 வந்து எக்ஸ்ட்ராவா 2 இருக்கிறதுக்கு பதிலாக 3 இருக்கும். ஒரு பேரா இருக்கிறதுக்கு பதிலாக 21 ஒரு பேரா இருக்கிறதுக்கு பதிலாக 3 இருக்கும். அதனால இது வந்து ட்ரைசோமி ஆஃப் 21 அப்படிங்கிறாங்க, அடிஷனல் காப்பி இருக்கிறதுனால. குரோமோசோம்லாம் பேரா இருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் குரோமோசோம் பேரா இருக்கும், செகண்ட் குரோமோசோம் பேரா இருக்கும். அப்படி 21வது குரோமோசோம் பேர்ல ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதுக்கு பேரு ட்ரைசோமி ஆஃப் 21 அப்படிங்கிறாங்க. 21வது குரோமோசோம் 3 இருக்கு. திஸ் டிசார்டர் வாஸ் டிஸ்கிரைப்ட் பை, முதல்ல இதை டிஸ்கிரைப் பண்ணது யாருன்னா லாங்டன் டவுன். அதனால இவர் டிஸ்கிரைப் பண்ணதுனால இவர் ஞாபகார்த்தமா டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அவருக்கு அந்த நோய் வரல, அந்த நோயை டிஸ்கிரைப் பண்ணதுனால அவர் பேரை வச்சுட்டாங்க டவுன் சிண்ட்ரோம்னு. எப்போ 1866லயே இவர் டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. The affected individuals is short statured.
குட்டியா இருப்பாங்க. வித் ஸ்மால் ரவுண்டட் நெக், சாரி ஹெட் வந்து ரவுண்டடா குட்டியா இருக்கும். ஃபர்ரோடு டங்ல வந்து குழி இருக்கும். அண்ட் பார்ஷியலி ஓப்பன் மவுத், வாய் எப்பவும் ஓப்பனாவே இருக்கும். பாம் இஸ் பிராட், உள்ளங்கை பெருசா இருக்கும். வித் கேரக்டரிஸ்டிக் பாம் கிரீஸ்னா இந்த ரேகை, அந்த கிரீஸ் வந்து கேரக்டரிஸ்டிக்கா இருக்கும், தனித்துவமானதா இருக்கும். பிசிக்கல் சைக்கோமோட்டார்னா ஒர்க் பண்றது, சைக்கோமோட்டார் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் இஸ் ரிட்டார்டட். பிசிக்கல் டெவலப்மெண்ட், சைக்கோமோட்டார் டெவலப்மெண்ட், யோசிக்கிறது, அப்புறம் கை கால் அசைக்கிறது, மென்டல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே குறைபாடோட இருப்பாங்க. ஸோ டவுன் சிண்ட்ரோமுக்கு இங்க டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, பாத்துக்குங்க. இவர் தான் டவுன் சிண்ட்ரோம் வந்தவர். ஓகேங்களா? டவுன் சிண்ட்ரோம் வந்த குழந்தை. ஸோ கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், பிறவிலேயே இதய நோய் இருக்கும். பிறவிலேயே வரதா கன்ஜெனிட்டல். பிராட் ஃபிளாட் ஃபேஸ், பெருசா இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும். ஃபிளாட் பேக் ஆஃப் ஹெட்டோட பின்னாடி தட்டையா இருக்கும். மெனி லூப்ஸ் ஆன் த ஃபிங்கர் டிப்ஸ்ல நிறைய லூப்னா மடிப்பா இருக்கும். பாம் கிரீஸ், அந்த ரேகை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டரிஸ்டிக்கா இருக்கும். நமக்கும் தானே சார் இருக்குன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ பிக் அண்ட் ரிங்கிள்டு டங், சுருக்கமா இருக்கக்கூடிய பெரிய நாக்கு இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் டவுன் சிண்ட்ரோம் வந்தவங்களுக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் கூட கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்கறது கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். This genetic disorder is also caused due to the presence of an additional copy of X chromosome. X chromosome additional இருக்கும். X chromosome resulting in karyotype. Karyotypeனா ஒன்றும் இல்லை, என்னென்ன குரோமோசோம் இருக்குன்னு சொல்றது தான் karyotype. 47 குரோமோசோம் 46 பதிலாக வந்துடும். அதாவது XXY, அதாவது 44 ஆட்டோசோம் பிளஸ் XXY அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்துடும் ஆண்கள்ல. Such an individual has overall masculine development. Masculine developmentனா என்ன? மேல் மாதிரி Y குரோமோசோம் ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால அந்த பெண் வந்து ஆண் மாதிரியான தோற்றத்துல இருப்பாங்க. However, the feminine developmentடும் இருக்கும். Development of breast டெவலப் ஆயிடும். தட் இஸ் கைனகோமெஸ்டியா. ஆண்களுக்கு பிரஸ்ட் வந்தா அதுக்கு பேரு கைனகோமெஸ்டியான்னு சொல்லுவாங்க. இஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட். Such individuals are sterile. அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் வந்த 47 குரோமோசோம் ட்ரைசோமி, இதை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ட்ரைசோமி. கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம்ங்கிறது ட்ரைசோமி. ஸோ ட்ரைசோமி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால. ஸோ இவங்க வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடிய தகுதி இருக்காது, அந்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. நெக்ஸ்ட், டர்னர்ஸ் சிண்ட்ரோம். Such a disorder is caused due to the absence of one X chromosome, that is 45 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். 2 எக்ஸ் குரோமோசோமுக்கு பதிலாக ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். இங்கேயே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டவுன் சிண்ட்ரோமும் ட்ரைசோமி தான், கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோமும் ட்ரைசோமி தான். டவுன் சிண்ட்ரோமும் 47 குரோமோசோம், கிளைனிஃபெல்டரும் 47 குரோமோசோம். டவுன் சிண்ட்ரோம்ல 21வது குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கு, கிளைனிஃபெல்டர்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கு. பட் டர்னர் சிண்ட்ரோம்ங்கிறது மோனோசோமிக்கு எக்ஸாம்பிள். இது ஒரு மோனோசோமி. அப்படின்னா என்ன? ஒரு பேர் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஜீன் மிஸ்ஸா இருக்கும், ஒரு குரோமோசோம் மிஸ்ஸா இருக்கும். 44 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த எக்ஸ் குரோமோசோம் இல்லாம போய் 44 பிளஸ் எக்ஸ், ஓனா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். இந்த கண்டிஷன்ல இருக்கிறது மோனோசோமி. ஓகேங்களா? 45 குரோமோசோம் தான் இருக்கும் 46க்கு பதிலாக. சச் ஃபீமேல்ஸ் ஆர் ஸ்டிரைல், அவங்களாலையும் குழந்தை பெற்றுக்க முடியாது. As ovaries are rudimentary. rudimentary-னா அண்டர் டெவலப்ட் ஆர் அன்டெவலப்ட், டெவலப் ஆகாத ஓவரின்னு அர்த்தம். Besides other features including lack of other secondary sexual characters. மற்ற செக்ஷுவல் கேரக்டர்ஸ், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்னா ஃபீமேல்க்குரிய பிரஸ்ட் டெவலப்மெண்ட், மற்ற செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லாம போயிடும். ஸோ இதை டர்னர் சிண்ட்ரோம், மோனோசோமி, ஒரு எக்ஸ் குரோமோசோமோட இருக்கிறத சொல்றோம். ஸோ இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும். With this we have completed principles of inheritance and variation chapter. நெக்ஸ்ட் நம்ம வந்து மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நைட்டு 8 மணிக்கு, இன்னைக்கு சாட்டர்டே நைட் 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். நம்ம அப்போ திருப்பி மீட் பண்ணலாம். இப்போ நடத்துனதுல உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தா கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம். டவுட் எதுவும் இல்லைன்னா நோ இஷ்யூ. இப்போ நடத்துனதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நடத்துனது எதுவும் டவுட் இருக்குங்களா? எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸா இருக்கும். லைவ் கிளாஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெக்கார்டட் கிளாஸா எப்போ வேணா நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நடத்துனதுல எது டவுட் இருக்கா? இல்ல
சரி, நைட் 8 மணிக்கு திருப்பியும் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க் யூ சோ மச். டேக் கேர். பை. See you all at 8 PM.